ஹலோ வைஸ் வெல்கம் டு வேல்ட் நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நர்சரியில் எப்படி ரோஜா செடியை பதியம் பண்ணி வைக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ரோஜா செடியை வச்சு நம்ம வீட்டிலேயே பதியம் பண்ணி வைக்கலாம். அது எப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்குள்ள உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ரோஜா செடியை பதியம் பண்ண போகிறோம் அப்படின்றபோது நமக்கு என்ன கலர் ரோஜா செடி தேவைப்படுதோ அந்த ரோஜா செடி நம்மக்கிட்ட இருந்தால் அந்த செடியில் இருக்கிற குச்சியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த குச்சியை நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கலாம்னு பார்க்கும்போது, குச்சியை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணாமல் ஒரு கிராஸாக கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹைட்டாகவும் கட் பண்ணிடாமல் ஒரு மீடியமான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கட் பண்ண பிறகு ரோஜா செடிகளில் அந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன குச்சியாகவும் நம்ம கட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மந்தமான குச்சியாகவே கட் பண்ணிக்கணும். ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சுன்னா அந்த குச்சி வளராமல் போயிடும். அதனால் ஓரளவுக்கு மீடியமான சைஸ் குச்சியவே நீங்கள் கட் பண்ணிக்கங்க. ஒரு தொட்டியில் வந்து ஒரே கலர் ரோஜா செடி தான் வைக்கணும்லாம் கிடையாது. நமக்கு எந்தெந்த கலர்கள் தேவைப்படுதோ அந்தந்த ரோஜா செடியிலேருந்து குச்சியில் கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு 5 கலர் அந்த மாதிரி கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம அதுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து மண் செட் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா குச்சி கட் பண்ண பிறகு ரொம்ப லேட்டாகி தலையை வைக்கக்கூடாது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மண்ணெலாம் செட் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குச்சியை கட் பண்ணணும். ரொம்ப லேட் ஆச்சுன்னா குச்சி காஞ்சு போய் துளிராமல் போயிடும். அதனால் வந்து நீங்கள் மண்ணெலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடுற மண் கலவை வந்து முடிஞ்ச அளவுக்கு செம்மண்ணாக தான் இருக்கணும். இப்போ ஆல்ரெடி மண் இருந்தனால நம்ம செம்மண்ணில் தான் போட்டு வைக்கிறோம். உங்கள்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேறு மண் எந்த மண்ணும் போட்டு பதியம் பண்ணி வச்சிங்கனாலும் ரோஜா செடிக்கு வந்து வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செம்மண் வந்து போட்டு வச்சுக்கோங்க. செம்மண் போட்ட பிறகு செம்மண் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இதோட ஏதாவது உங்களுக்கு மண் மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப வெயில் படுற ஏரியாவாக இருந்துச்சுன்னா இதோட வந்து கோகோபிட் வந்து மண்ணோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப கூலிங்கான ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கோகோபிட் வந்து யூஸ் பண்ணலை. இதில் வந்து உங்களுக்கு அதிகபட்ச வெயிலில் வைக்க போகிறோம், நம்ம அதிகமான வெயில் படும் அப்படின்னா நம்ம கோகோபிட்டோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெட்டிட்டு வந்த குச்சியில் வந்து அடிப்பகுதியில், அதாவது மேல் பகுதி அடிப்பகுதியில் அந்த அடிப்பகுதியில் வந்து அந்த இலைகளை பூராமே நம்ம சீச்சு எடுத்துடணும். அந்த இலைகளை சீச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து துளிர் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அந்த பச்சையை, அதை வந்து அதில் வந்து தோல் மாதிரி இருக்கும், அந்த பச்சையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அது ஒரு அளவாக மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா குச்சிலையுமே கட் பண்ணிக்கோங்க ஒரே மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கத்தலை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள சாரை வந்து அந்த குச்சியில் ஃபுல்லாகவே நம்ம படுற மாதிரி ஃபுல்லாக நினச்சி விட்றணும். அந்த குச்சியில் ஃபுல்லாகவே கத்தாழை சாறு இருக்க மாதிரி நம்ம அந்த குச்சியில் ஃபுல்லாமே போட்டு விட்றணும். அதே மாதிரி கத்தாழையை வச்சு நம்ம நட்டு வைக்கலாம். இப்போ கத்தாழை இல்லாமையும் நட்டு வைக்கலாம். இந்த மெத்தட் வந்து கத்தாழை இருக்கிற மாதிரி தான் நட்டு வைக்கிறோம். அதாவது வந்து அந்த கத்தாழை வச்சு வைக்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர் விடுறதுக்கு கத்தாழை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நம்ம கத்தாழையோடு சேர்த்து வச்சு நட்டு வைக்கிறோம். கத்தாழை இல்லாமல் வச்சா வளராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வளரும். அதனால் வந்து கத்தாழை யூஸ் பண்ணாமையும் நட்டு வச்சுக்கலாம். கத்தாழை வச்சிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி ஒரு விஷயம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்கிற அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணை வந்து ஃபுல்லாகவே ஈரமாக்கிடணும். அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஃபுல்லாகவே அந்த மண் ஃபுல்லாக எஞ்சுற மாதிரி ஊற்றிக்கிடணும். ஏன்னா திரும்பி அப்படியே குச்சியை வந்து நம்ம தண்ணி இல்லாமல் வச்சு நட்டு வைக்கக்கூடாது. அதனால் வந்து தண்ணி ஃபுல்லாக அந்த மண்ணில் எஞ்சுற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கிறணும். அதை வந்து இதை அட்வான்ஸாக பண்ணியிருக்கணும். கொஞ்சம் லேட் ஆகிறனால நம்ம இப்போ ஊற்றுறோம். திருப்பி வந்து அந்த தண்ணி ட்ரை ஆன பிறகு தான் நம்ம ரோஜா செடியை நட்டு வைக்கணும். தண்ணி ட்ரை ஆன பிறகு நமக்கு எத்தனை குச்சி வச்சுருக்கோமோ அத்தனை குச்சிக்கு தகுந்த மாதிரி அந்த மண்ணில் வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுறணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு எத்தனை குச்சி கட் பண்ணியிருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம கத்தாழையில் உள்ள அந்த பீஸாக எடுத்துக்கிறோன்னா, அந்த கத்தாழைக்கும் நம்ம அடியில் நட்டு வைக்கிறனால நமக்கு எத்தனை குச்சி நம்ம கட் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு, இப்போ ஒரு 3 குச்சி நம்ம நட்டு வச்சுக்கிறதுனால ஒரு 3 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ரோஜா செடியில் இருக்க அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி விட்டுருப்போம். அந்த பகுதி வந்து கத்தாழையில் இருக்கிற மாதிரி நம்ம நட்டு வைக்கணும். அந்த அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பச்சை இலையில பூராமே கட் பண்ணி எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த இதை மட்டும் நம்ம கட் பண்ண இடத்துல மட்டும் அந்த அளவுக்கு நம்ம கத்தாழை செடிக்குள்ளே அந்த இதை நட்டு வைக்கணும். நட்டு வச்ச பிறகு கத்தாழையும் சேர்த்து மண்ணுக்குள்ளே வச்சிடணும். நம்ம எந்தெந்த ஹோல்ஸ் போட்டு விட்ருக்கோமோ அந்த மாதிரி. அதே மாதிரி வைக்கும்போது வச்சிட்டிங்கன்னா அதை வந்து திருப்பி ஆடிடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு இடத்துல வச்சுட்டு மற்ற இடத்துல மாற்றி வச்சிங்கன்னா அந்த ரோஜா செடி குச்சி வந்து காஞ்சிரும் உங்களுக்கு. அதனால் வந்து வச்ச இடம் ஒரே மாதிரி வச்சு செட் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல வச்சு செட் பண்ணி வளர்த்திங்கன்னா மட்டும்தான் துளிர் வர வேகமாக வரும். இல்லைன்னா வராமல் கண்டிப்பாக காஞ்சி போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரோஜா செடி கட் பண்ண குச்சி இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே மஞ்சத்தூள் போட போகிறோம். அது வந்து இதில் வந்து கத்தாழையும் யூஸ் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுறோம். நம்ம கட் பண்ணி விட்ட இடங்களில் ஃபுல்லாகவே போடுறோம். அதை வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த நட்டு வச்சிருக்க குச்சியுடைய ஹோல்ஸ்லையும் போட்டு விடுறோம். இதில் வந்து ஏதாவது நோய் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் கூட அந்த இடத்துல வராமல் இருக்கிறதுக்காண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நம்ம மஞ்சத்தூளையும் போட்டு விடுறோம். இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு திருப்பி மண்ணை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடணும். மஞ்சத்தூள் கண்டிப்பாக போட்டிங்கன்னா செடி வந்து வேகமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ரோஜா செடி, இந்த ரோஜா செடியை நம்ம ஒரு இடத்துல ஃபஸ்ட்டே செட் பண்ண பிறகு தான் நம்ம வந்து பதியம் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பி மாற்றினீங்கன்னா குச்சி ஆடுறதுனால திரும்பி காய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதியம் வைக்கலாம்.
அது மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வந்து ஒரு நாளைக்கு காலையில் சாயங்காலம் 2 தடவையாவது தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ நார்மல் ரோஜா செடிக்கு ஒரு தடவை ஊற்றுனீங்கன்னா போதும். இப்போ பதியம் பண்ணுறதுனால ஒரு 2 தடவை ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க ரோஜா செடி வந்து நம்ம ஆல்ரெடி பதியம் பண்ணி வச்சுருந்த ரோஜா செடி. இது வந்து பதியம் பண்ணி ஒரு 40 நாள் கிட்ட ஆகும். இப்போ நம்ம அதுக்கு வந்து உரம் போட போகிறோம். இந்த மெத்தடில் தான் நம்ம இதை பதியம் பண்ணி வச்சுருந்தோம். அது துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி இந்த ரோஜா செடி வந்து ஒரு வீடியோக்காண்டி எடுத்திருந்த ரோஜா செடி. அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கு வந்து இப்போ நம்ம திரும்பி டிஏபி கொடுத்துருக்கோம். அதாவது இது டிஏபி உரம் வந்து எப்போ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அது துளிர்கள் வர ஆரம்பித்த பிறகு தான் நம்ம டிஏபி கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்படியே துளிர் வரதுக்கு முன்னாலேயே நம்ம அந்த டிஏபி கொடுத்தீங்கன்னா, ரோஜா செடி வச்சுருக்க குச்சி வந்து காஞ்சு போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டிஏபி வந்து கொடுக்கும்போது, அது துளிர் வந்த பிறகு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு 40 நாள், 45 நாள் கழிச்ச பிறகு நம்ம பதிய வச்சதுலேருந்து அதுக்கப்புறம் கொடுக்கலாம். இப்படிலாம் ரோஜா செடியை பதியம் பண்ண பிறகு, நெக்ஸ்ட்டு நமக்கு எவ்வளோ பெரிய தொட்டி தேவைப்படுதோ, அந்த மாதிரி தொட்டியில் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட் பண்ணுற தொட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு பெரிய சைஸ் தொட்டியாக இருந்தால் உங்களுக்கு பூக்கள் அதிகம் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு மண் அதிகம் அதிகம் இருக்கவே உங்களுக்கு பூக்கள் வந்து அதிகமாகவும் கொஞ்சம் க்ரோத்தாகவும் செடி வளர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய தொட்டியாக வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க.